ரொம்பவே எளிமையான தோற்றம். ஆனால் பெயர் போஸ்ன்னு முடியுது. அப்போ கண்டிப்பாக புரட்சி இருந்தே தீரும். 1911ஆம் ஆண்டு தான் கல்கத்தாவிலிருந்து நம்மளுடைய தலைநகரம் டெல்லிக்கு மாறுச்சு. இதை கொண்டாடக்கூடிய விதமாக அப்போ வைஸ்ராயாக இருந்த லார்டு ஹார்டிங்கும் அவரோட மனைவியும் யானை மேலே ஊர்வலம் வந்தாங்க. பயங்கரமான கட்டுப்பாடுகளுக்கு இடையில் பல்லாயிரக்கணக்கான காவலாளிகள் குவிக்கப்பட்டு பாதுகாப்பாக வந்துக்கிட்டு இருக்கும்போது தான் உயரமாக இருக்கக்கூடிய மணிக்கூண்டுக்கு பின்னாடி இருந்து 2 பெண்கள் வீசின வெடிகுண்டு, அந்த வெடிகுண்டு ஆணி கண்ணாடி எல்லாம் சேர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு வெடிகுண்டு. அதை வீசினதுமே யானை மேலே இருந்த லார்டு ஹார்டிங்கும் அவரோட மனைவியும் கீழே விழுந்துட்டாங்க. பக்கத்தில் இருந்த பாகன் வெடித்து சிதறிட்டார். இந்த 2 பெண்களையும் பிடிக்கிறதுக்காக, அதாவது மணிக்குண்டு மேலே இருந்த 2 பெண்களையும் பிடிக்கிறதுக்காக அத்தனை காவலர்களையும் புறப்பட்டாங்க. அதில் ஒருத்தர் தான் பசந்தகுமார் பிஸ்வாஸ். அதில் இன்னொருத்தர் தான் நாம் பார்க்கக்கூடிய போஸ், அதாவது ராஸ் பிகாரி போஸ். அவர் இங்கேருந்து தப்பிச்சு ஜப்பானுக்கு போனார். ஜப்பானுக்கு போகிறதுக்கு இங்கேருந்து பல்வேறு வேடங்கள் போட்டு தான் தப்பிச்சு போனார். ஒரு வழியாக ஜப்பானுக்கு போனதுக்கப்புறம் அங்கேயும் ஆங்கிலேயர்கள் அவரை தேடிட்டு தான் இருந்தாங்க. மறைமுகமாகவே தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த ராஸ் பிகாரி போஸ்க்கு ஒரு ஹோட்டலில் வேலை கிடச்சிது. அங்கே உள்ள அந்த ஹோட்டல் முதலாளி தான் அவர் நல்லபடியாக பார்த்துக்கிட்டார். கடைசியில் அவருடைய மகளையே திருமணம் முடித்து ஜப்பானோட பிரஜையாகவும் மாறிட்டார். அங்கே இருக்கும்போது தான் எப்படியாவது இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் ஏற்கனவே அங்கே மோகன் சிங் மிகப்பெரிய இராணுவத்தை கட்டமைச்சு வச்சுருந்தார். அந்த இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஆட்களை சேர்த்து ஒரு பெரிய இராணுவத்தை உருவாக்குனார். அதுதான் இந்திய தேசிய இராணுவம். அந்த இராணுவத்துக்கு தலைமை தாங்கத்தான் நேதாஜியை வர சொன்னார். வந்ததும் நம்ம ஜப்பானோட பிரதமராக இருந்த டோஜோவோட 2 பேர்த்துக்கும் கலந்துரையாடலாம் முடிஞ்சு இந்த இவ்வளவு பெரிய இந்திய தேசிய இராணுவத்தை நேதாஜிட்ட ஒப்படைச்சார். அந்த நேதாஜி தான் இங்கே இந்தியாவுக்கு இந்திய தேசிய இராணுவத்தின் மூலமாக வந்து சுதந்திரம் வாங்கிறதுக்காக மிகப்பெரிய படை கட்டி வந்தார். ஆனால் வந்த நோக்கம் 1945 காலகட்டத்தில் இவ்வளோ உதவியாக இருந்த ஜப்பான் சரணடைஞ்சது. அதனால் நேதாஜியால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போய் இங்கேருந்து தப்பிச்சு போகும்போது தான் அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி ஆகஸ்ட் 18ஆம் தேதி நமக்கு வந்தது. அதனால் ராஸ் பிகாரி போஸும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் இவ்வளவு நெருக்கமாக இருந்ததுனால தான் இவ்வளவு பெரிய இந்திய தேசிய இராணுவத்தை கட்டமைக்க முடிஞ்சது.